வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கமாகும். யார் இந்த மார்க்கத்தில் அல்லாஹுவின் தூதர் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத ஒரு புதுமையை புகுத்துகிறாரோ அது காரியங்களில் மிக கெட்டதாகும். ஒவ்வொரு புதுமையும் பித்அத்தாகும், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகில் கொண்டு சேர்க்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பூமியிலே மனிதராக படைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு குணங்களை, குணாதிசயங்களை தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சில மனிதர்களை அவரின் குணத்தை வைத்தே அடையாளப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஒரு ஊரில் ஒரு 4 பேர் ஹாஜான் இருக்காங்க அப்படின்னா, எந்த ஹாஜான்னு சொன்னோம், அந்த எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டே இருப்பார், அவரா சிரித்த முகத்தோடு எப்போதும் இருப்பார், அவரா அப்படின்னு அடையாளப்படுத்துவதை பார்க்குறோம். ஒரு சிலரை சொல்லும்போது, ஆமாம் ரொம்ப பொறுமைசாலி அவருடைய இந்த பொறுமை என்ற குணத்தை சொல்லி மக்கள் அடையாளப்படுத்துவதை பார்க்குறோம். அப்போ தன்னுடைய ஒரு மனிதன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய அந்த குணங்கள் நம்முடைய அடையாளமாக இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த குணங்கள் நாளை மறுமையிலே சில குணங்கள் என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்திலே வெகுமதிகளை பெற்றுத்தரும். சில குணங்கள் இந்த உலகத்திலே நான் எத்தனை தான் இணை வைக்காமல் வாழ்ந்திருந்தாலும், தொழுகையை சரியான முறையில் பேணி தொழக்கூடியவனாக இருந்தாலும், ரமலானிலே நோன்பு நோக்கக்கூடியவனாக இருந்தாலும், என்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் வாரி இறைக்கக்கூடியவனாக இருந்தாலும், ஒரு சில குணங்கள் என்ன செய்யும்? நாம் நரகத்திற்கு செல்வதற்கு அதுவே காரணமாக இருக்கும். அப்போ இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய, பிரதிபலிக்கக்கூடிய இந்த குணங்கள் என்ன செய்யும்? நம்மை நரகத்திற்கோ அல்லது சொர்க்கத்திற்கோ எடுத்து செல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லதை பார்க்குறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வரலாறுகளை சொல்கிறான். பல்வேறு நபிமார்களின் வரலாறு, அவர்களை சார்புடைய வரலாறுகளையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி சொல்லக்கூடிய இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். என்ன அந்த 2 பிள்ளைகளுக்கான வரலாறு அப்படின்னா, அந்த இருவரும் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த கோரிக்கையில் ஒருவருடைய கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், ஒருவருடைய கோரிக்கையை அல்லாஹ் நிராகரித்து விட்டான். அப்படி யார் நிராகரிக்கப்பட்டாரோ, அல்லாஹுவால் புறக்கணிக்கப்பட்டாரோ, கோரிக்கை ஏற்கப்படாமல் போன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் கோரிக்கை ஏற்கப்பட்டாரா இல்லையா? அவரை குறித்து என்ன செய்கிறாரு? பொறாமை கொள்கிறார். பொறாமை கொண்டது விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் என்ன செய்கிறாரு? அவரை நான் கொலை செய்வேன்னு சொல்கிறார். யாருடைய பிரார்த்தனையை, யாருடைய கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ, அவரை அல்லாஹ் யாரை அங்கீகரித்தானோ அவர் என்ன செய்கிறாரு? உன்னை நான் கொலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லும்போது யாருக்கு அல்லாஹ் இன்னொரு மகனார் சொல்கிறார், கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, நீ அப்படி செய்தால் நான் உனக்கு எதிராக என்னுடைய கையை நீட்ட மாட்டேன். நீ என்னை கொல்வதற்காகவோ எனக்கு தீங்கிழைப்பதற்காக நீ நாடினால், என் பக்கம் நீ கையை உயர்த்தினால், உனக்கு எதிராக என்ன செய்ய மாட்டேன்? நான் கையை நீட்ட மாட்டேன், பொறுமையாக இருப்பேன். ஆனால் நீ நாளை மறுமையில் உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சுமந்தவனாக நீ என்ன செய்வ? அந்த நாளிலே வந்து நிற்பாய். அப்போ அப்படி சுமந்து போய் நிற்கக்கூடிய, பாவத்தை சுமக்கக்கூடிய அல்ல நரகவாசியாக மாற்றிடுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இப்படி அநீதி இழைக்கக்கூடியவருடைய தீங்கு நரகம்தான். இந்த உலகத்திலே அவர்களுக்கான அநீதியும் அவர்கள் செய்யக்கூடிய தவறான அந்த குணங்களும் அவர்களுக்கு இங்கு அலங்கரித்து காட்டப்படும் என்பதை சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பொறாமை, எனக்கு கிடைக்காத ஒன்று இவருக்கு கிடைத்து விட்டது என்ற பொறாமை. இந்த பொறாமை என்ற குணம் நம்மகிட்ட நிறையா இருக்கும். இதை அப்படியே நீட்டிச்சிட்டே போனோம் அப்படின்னா நம்முடைய அமல்களை நாசமாக்கிறோம். நாம் செய்த தர்மம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், நாம் தொழுகை ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த உலகத்திலே எவற்றையெல்லாம் நல்லறங்களாக நாம் உட்படுத்துகின்றோமோ, நாளை அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே இவையெல்லாம் எனக்கு பயனளிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நம்ம ஒன்றுமே செய்யறதில்லை. எண்ணத்தால், சிந்தனையால் ஒரு மனிதனை குறித்து என்ன செய்யறோம்? பொறாமை கொள்றோம். அவனை போய் கையை பிடிச்சி அடிக்கிற கிடையாது, சட்டையை பிடிச்சி இழுக்கிற கிடையாது. இவனுக்கு போய் இது கிடைச்சிருச்சே, இவனுக்கு இது கிடைக்கலாமா, அல்லது கிடைக்க இருக்கிறதே, இது எப்படி கெடுக்கிறது, இவ்வளவுதான். இது அவனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது.
ஆனால் இவனுடைய நல்லறங்கள் அழிந்து போய்விடும், இவனுடைய வாழ்வும் நிம்மதியின்மையாக மாறிடும். அதை நினைத்து நினைத்து அவனுக்கு எப்படி அதை இல்லாமல் செய்வது, அவனுக்கு மட்டும் கிடைத்து விட்டதே அவனுக்கு கிடைக்காமல் செய்வது எப்படி என்று சிந்தித்து சிந்தித்தே இவனுடைய சுய வாழ்வை இழக்கக்கூடிய மனிதனாக மாறிடுவான். அப்போ இந்த பொறாமை என்ற குணம் மிக மோசமான ஒரு குணம். பார்ப்பதற்கு ஒன்றுமே பெருசாக தெரியாது, எல்லாருடைய உள்ளத்திலேயே இருக்கும். அது நம்மை அறியாமலே அது என்ன செய்யும், சில நேரங்களில் வெளிப்படக்கூடியதாக இருக்குது. இதில் கவனமாக என்ன செய்யணும், இந்த குணத்தை நாம் கையாளக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இன்னொரு உதாரணத்தையும் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்லீஸ் அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னான். இது கால ரப்புகளில் மலாயிக்கத்தி இது குல்நாய ஆதம் இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ என்ன செய்ய அல்லாஹ் சொல்கிறான், சுஜூது செய்ய அப்படின்னு இப்லீஸுக்கு சொல்கிறான் அல்லாஹ். அப்படி சொல்லும்போது இப்லீஸ் என்ன செய்கிறான், மறுத்துடுறான். நல்லா சொல்கிறான், அவன் மறுத்ததினால் அவன் காஃபிராகி விட்டான். நல்லா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்தான். இதை இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லும்போது சொல்லி காட்டுகின்றான், இதற்கு உன்னை இப்லீஸ் இது முன்னை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யாமல் தடுத்தது எது அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் இப்லீஸ்ட்ட. அப்போ இப்லீஸ் என்ன பதில் தெரியுமா சொல்கிறான், நான் அவரை விட சிறந்தவன். நல்லா கவனத்தில் வச்சுங்க. இப்லீஸ் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் ஆதமை விட சிறந்தவன், நீ என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை கனிமண்ணால் படைத்தான்னு சொன்னான். இப்போ இந்த இடத்துல அவனுக்கு என்ன வருது, நான் உயர்ந்தவன். இப்படி ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு என்னை போன்ற சமமான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுமா, கொடுக்கப்படக்கூடாது. கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பொறாமையோட உள்ளத்தில் என்ன செஞ்சிருது, ஏற்பட்டுருச்சு. அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம், பல்வேறு குணாதிசயங்களோடு வாழக்கூடிய நாம், நம்மளிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை உற்று கவனித்து அதனை செய்யணும், வெளிப்படுத்தக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இது போன்ற குணாதிசயங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, வளர விடக்கூடாது. நாம் அறிந்தோம் என்று சொன்னால், அது குறித்து நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த நேரத்தில் நமக்கு நாம் இது ஒரு தவறான சிந்தனை நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது என்று நமக்கு எண்ணம் நமக்கு வந்தால், புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரலை அப்படின்னா, இதிலே நாம் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால், நாளை மறுமை மிகப்பெரிய கேள்விக்குறியாகும், ஏமாற்று நிலையை அங்கே போய் நிற்போம். ஆனால் நம்ம யாரை பார்த்து பொறாமைப்பட்டோமா இல்லையா, ஒருவரை பார்த்து தவறான எண்ணம் கொண்டோமா இல்லையா, அந்த மனிதருக்கு இது எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திலும் நிம்மதியின்மையாக மாறிவிடும், நாளை மறுமையிலும் நன்மைகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க மாட்டோம். அப்போது இந்த பொறாமை கொள்ளக்கூடிய விஷயத்தில் மிக கவனமாக நம்முடைய சிந்தனைகளை வெளிப்படுத்தணும், எண்ணங்களை வெளிப்படுத்தணும். நமக்கு என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணம் தெரியவா போகுது, வாயால் பேசினா தெரியும், செய்தால் தெரியும், எழுதினால் தெரியும், நாம் அதை வெளிப்படுத்தினால் தெரியும். ஆனால் நாம் எண்ணுகிறோம் தானே இந்த தவறான எண்ணம், ஒருவரை குறித்து பொறாமை கொள்கிறோம் தானே, அந்த பொறாமை அந்த மனிதருக்கு தெரியுமா அப்படின்னா, அவருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அல்லாஹுக்கு அது. அல்லாஹ் சொல்கிறான், அவலா ஏலமூன அன்னல்லாஹ ஏலமு மா யுஸ்ருன வமா யுலினூன். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியதையும் உங்கள் உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த பொறாமை நம்மை நரகத்திற்கு கொண்டு சேர்த்து விடும், நம்மளுடைய அமல்களை அழித்து விடும், ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடும். அப்போ இதிலேருந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். ஆனால் இதே நேரத்தில் பொறாமை இல்லாமல் நம்முடைய வாழ்வு இருந்துச்சுன்னு வச்சுங்க, யாரை கொடுத்து நம்மகிட்ட எந்த கெட்ட எண்ணமும் இல்லை, யாருக்கு எது கிடைத்தாலும் நமக்கு என்ன, அதனால் எந்த சங்கடமும் இல்லை, நம்ம உள்ளத்தில் எந்த சஞ்சலமும் இல்லை, அது அவருக்கு கிடைக்கட்டும் என்று நினைக்கின்றோம். இப்படி ஒரு எண்ணம், பொறாமைக்கு நேர் எதிரான எண்ணம் இருந்தால் இந்த எண்ணம் என்ன செய்யும், நம்மை சொர்க்கத்தில் கொண்டு சேர்த்துருன்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு கிராமப்புறத்து அரபி ஒருத்தர் வர்றார், கிராமவாசி ஒருத்தர் வர்றார். வந்தவுடனே அவரை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, சொர்க்கவாசிகளை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரை பார்த்துங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு முறை இல்லை, இன்னொரு முறையும் அதே மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு முறையும் அதே மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்துன்னு ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த கிராமவாசிகிட்ட போய் கேட்குறாரு, தோழரே நான் உங்களோட என்ன செய்யணும், ஒரு 3 நாட்கள் உங்கள்கிட்ட விருந்தாடியாக தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே அவரும் கூட்டிகிட்டு போயிறார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரோடு 3 நாட்கள் இருக்கிறார். 3 நாள் கழிந்த பின்பு அந்த நபித்தோழர் சொல்கிறார், நான் உங்களிடத்தில் வந்ததற்கு காரணம் இதுதான், உங்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் என்ன செஞ்சாங்க, 3 முறை நீங்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள்.
அப்படி என்று சொன்னால் உங்களிடத்தில் பிரத்யோகமாக என்ன இருக்குது அதை பார்த்து நம்மளும் செய்யலாமே, அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலாமே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா என்ன மாதிரி தான் நீங்களும் தொழுகிறீங்க. பிரத்யோகமாக உங்கள்கிட்ட எந்த ஒரு சிறப்பான அமல்கள் இல்லை, இரவில் நீங்கள் நின்று வணங்குறதில்லை, சாதாரணமாக கடமையான செயல்களை நீங்கள் செய்கிறீங்க. சிறப்பாக உங்களோட ஒரு இதாக சொல்லணும், சிறப்பித்து சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சாதாரணமான மனிதர்களைப் போல் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்கள்கிட்ட அப்படி என்ன சிறப்பு குணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த நபி. அந்த கிராமவாசி பதில் சொல்கிறார், நானும் எல்லாரை போல தான் இருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு குணம் மட்டும், என்கிட்ட ஒரே ஒரு பழக்கம் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு ஒன்று கிடைக்கவில்லையே, என்ன கெட்ட இன்னொருத்தனுக்கு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்காம அப்படின்னு எந்த கெட்ட எண்ணமும் என்னோட உள்ளத்தில் இருக்காது. யாருக்கு எது கிடைத்தாலும் அது அவருக்கு கிடைத்து விட்டதே என்று பொறாமை கொள்ள மாட்டேன், எனக்கு கிடைக்கவில்லையே என்று கவலையும் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த பொறாமைக்கு நேரெதிரான குணம், பிறரை பற்றி என்ன செய்ய, பிறருக்கு கிடைத்ததை நினைத்து வருத்தப்படாத குணம், இவருக்கு எப்படி கிடைக்கலாம் என்று எண்ணாத ஒரு குணம் நம்மிடத்தில் இருந்தால் அந்த குணம் என்ன செய்யும், சொர்க்கத்திற்கு நம்மளை கூட்டிட்டு போயிடும். அப்போ இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யணும், மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒன்று கொடுக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு இந்த ஊரில் வாழக்கூடியவர் 10 பேர் பணக்காரராக இருக்காங்க, ஒரு 50 பேர் எல்லாம் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். மீதம் இருக்கக்கூடிய 40 பேரை வறுமையில் வச்சுருக்கான்னா இது யாருடைய கணக்கு? நம்ம ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சேன்னு சொல்லிட்டு நம்முடைய உள்ளம் கவலைப்படுதா இல்லை, பொறாமைப்படுதா இல்லையா? இந்த கணக்கு யாருடைய கணக்கு? இதை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் தானே கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த ஒன்றை உன்னுடைய உள்ளத்தால் நீ எப்படி அதில் எரிச்சல் கொள்ள முடியும், பொறாமை கொள்ள முடியும்? இப்படி அல்லாஹ் தனக்கு உள்ள அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் நாடியவருக்கு நம்முடைய அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் 55வது அத்தியாயம் 54வது வசனத்தை சொல்கிறான், அது அல்லாஹுவின் அருட்கொடை, அவன் நாடியவருக்கு அதனை வழங்குகின்றான். அப்போ இந்த அருட்கொடைகளை ஒரு மனிதனை சிறப்பிப்பதும், ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதும், ஒருவரை விட ஒருவரை உயர்வாக வைப்பதும் யாருடைய பணி? அது அல்லாஹ்வுடைய பணி தானே. இது இந்த அல்லாஹ்வின் அதிகாரத்தில் ஒரு மனிதன் கவலை கொண்டால், அல்லாஹ் இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு உள்ளத்தால் அவன் என்ன செய்கிறான், பொச்சரிப்பு அடைந்தால், எரிச்சல் அடைந்தால், இது யாருக்கு எதிரான ஒரு மனநிலை? அந்த மனிதனுக்கு கிடைத்தது என்ற மனநிலையா, அல்லாஹ் அவனுக்கு வழங்கியதில் இவனுக்கு உடன்பாடு இல்லாமையா? அப்போ அல்லாஹ் வழங்கியவற்றின் உடன்பாடு இல்லாமை தானே. அப்போ இதை என்ன செய்யணும், இது நாம் வெறும் பொறாமையாக அந்த மனிதனுக்கு கிடைத்ததை நினைத்து நாம் செய்யலை. அல்லாஹ் யாருக்கு அருள் புரிகின்றானோ அந்த அருளுக்கு எதிராக நாம் சிந்திக்கின்றோம், அந்த அருளுக்கு எதிராக நாம் என்ன செய்கிறோம், தவறான எண்ணம் கொள்கின்றோம் என்பதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல் இதற்காக சில விஷயங்களை என்ன செஞ்சுறாங்க, அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கெட்ட எண்ணங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, பொறாமை போன்ற கெட்ட எண்ணங்களிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு. இப்படி தான் மனிதனுடைய உள்ளத்தில் சைத்தான் என்ன செய்வான், வசுவாசை கொண்டு போடுவான். போட்டுட்டு அவனுடைய காரியம் முடிந்தவுடனே அப்படி என்ன செய்வான், ரிவர்ஸ் ஆயிடுவான். நீயே இப்படி செஞ்சதுனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன தெரியுமா, உனக்கு ஏற்பட போகின்ற பாதிப்பு என்ன தெரியுமா, உனக்கு எதிர்கால வாழ்க்கை எப்படி ஆகும் என்ற சஞ்சலத்தை, ஊசலாட்டத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி விட்டுருவான். அப்போ அதுலேருந்து என்ன செய்யணும், நாம அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் 59வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எங்கள் இறைவா, எங்களையும் எங்களுக்கு முன்னால் நம்பிக்கை கொண்டவர்களையும் மன்னிப்பாயாக, எங்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டோருக்கு எதிராக பொறாமையை ஏற்படுத்தி விடாதே, நீயே மன்னிப்பவன் கருணையாளன் அப்படின்னு என்ன செய்யணும், அல்லாஹ் பிரார்த்தனை எல்லாம் சொல்லித்தரான் குர்ஆனில். அப்போ இந்த பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அதே போல் இன்னொரு பிரார்த்தனை எல்லாம் சொல்கிறான், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு பொறாமை கொள்றான்டா, அதனால் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த பிரார்த்தனையை எல்லாம் சொல்லி காட்ட சொல்கின்றான். இன்னொரு விஷயத்தை மிக ஆழமாக உள்ளத்தில் பதிய வச்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் 9வது அத்தியாயம் 51வது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான், முஹம்மதே நீர் சொல்வீராக, என்ன சொல்லணும், உமது இறைவன் நாடியதை தவிர எனக்கு எந்த ஒன்றும் என்னை அணுகாது. அப்போ எனக்கு மட்டும்தானா, இன்னொரு மனிதனுக்கும் அதான் கணக்கு. அப்போ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எதை நாடினானோ அது நடந்து முடிஞ்சிருச்சு.
அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? பொறாமை கொள்ளக்கூடிய மக்களாக, கெட்ட எண்ணங்களை கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அதை விட சிறந்தது நமக்கு வச்சிருக்கலாம். பொறாமை ஏன் வருது? எனக்கு கிடைக்கலையேங்கிறது தானே. அந்த எண்ணத்தை நாம் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால், கிடைத்தது பிறருக்கு கிடைத்தது நினைத்து எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு கிடைக்காமல் போனதிலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இரண்டுமே அல்லாஹ்வின் அருளில் உள்ளது. அவருக்கு அதை கொடுத்து அல்லாஹ் சோதனை ஆக்கியிருக்கலாம், அல்லது அருளாக ஆக்கியிருக்கலாம். எனக்கு அதை கொடுக்காமல் ஒரு நலவை அல்லாஹ் நாடி இருக்கலாம். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் நாடியது தான் கிடைக்கும். எனக்கென்று அவன் என்ன நாடி இருக்கின்றானோ அதை நான் பொருந்தி கொள்வேன் அப்படிங்கிற என்ன நம்மளோட உள்ளத்தில் செய்யணும்? ஆழமாக வேர்விட்டு பதிய வேண்டும். அப்படி நாம் இது போன்ற குணங்களில் தவிர்த்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனால் இன்னொரு குணம் ஒன்று இருக்குது. அந்த குணம் நம்மளிடத்தில் ஆழமாக பதிந்தால், அதனுடைய எல்லா செயல்களிலும் வெளிப்பட்டால், அதுவும் நம்மளை நாளைக்கு என்ன செய்யும்? சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அந்த குணம் தான் பொறுமை. ஏன்னா பொறுமையின்மை தான் நம்மளை இந்த மாதிரி பொறாமைப்படுவதை கொண்டு போய், பொறுமையின்மை தான் என்ன செய்யுது? நம்மளை பொறாமையில் கொண்டு போய் விட்டுருது. ஒரு மனிதன் பொறுமையாக இருந்தால், அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் மஅஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சொல்றான். நீ பொறுமையாக இருக்கியா? எந்த கவலை வந்தாலும் சரி, எந்த துக்கம் உனக்கு வந்தாலும் சரி, எத்தனை பெரிய சிரமங்கள் வந்தாலும் சரி, இதை இறைவன் எனக்கு கொடுத்தது, அவன் அதை நீக்குவான், அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். அப்படி நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்று என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அது மாத்திரமில்லை, சைத்தான் எங்கே இருக்காங்கிறதே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் எப்போதும் பொறுமையின்மையோடு கோபத்தோடு இருக்கிறான்னு வச்சுங்க, அவரோடு சைத்தான் இருக்கிறான். இரண்டு மனிதர்கள் சச்சரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், அதை சொல்ல அவங்கள சொல்லுங்கள், அந்த சச்சரவு நீங்கிடும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சச்சரவு செய்யக்கூடிய மனிதரோடு சைத்தான் இருக்கிறான், சைத்தான்டேருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட சொல்லுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? பொறுமை குணம் மிக்கவராக இருக்கணும். அல்லாஹ்வின் பொறுமையாக இருந்தோம்னா பெரிய வணக்க வழிபாடுகள் நம்மகிட்ட இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்முடைய பொறுமை நம்ம என்ன செஞ்சிடும்? சொர்க்கத்தினோடு சேர்த்துடும். பெருசாக இரவு ரெண்டு வணங்குறது, எல்லா பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்கிறது, இன்னும் எண்ணற்ற நம்ம இந்த அல்லாஹ் எவற்றையெல்லாம் சொல்லியிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் மாஞ்சி செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு கிடைக்காத ஒன்றை எல்லாம் என்ன செஞ்சிருவான்? பொறுமையோடு ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு அதை கொடுத்துருவான். அதே மனிதன் பொறுமையோடு மற்ற நல்லங்களையும் கூடுதலாக்கினால் உயர்ந்த தரத்தில் கொண்டு அல்லாஹ் வச்சிருவான். பொறுமை குறித்து அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஒரு மனிதனின் நிலை கண்டு ரொம்ப ஒரு மூமீனின் நிலை கண்டு நான் என்ன செய்கிறேன்? ஆச்சரியப்படுகின்றேன். ஆச்சரியம் அளிக்கக்கூடிய மூமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த ஆச்சரியம் அளிக்கக்கூடிய மூமீன் அப்படின்னா, ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? ஒரு மூமீன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு நலவு நடந்தாலும் என்ன செஞ்சிடறான்? அந்த நலவை என்ன செய்கிறான்? நலவை நினைத்து பெருமை அடிக்காமல், என்னால் தான் நடந்தது, என்னுடைய திறமையால் நடந்தது, என்னுடைய கல்வியால் நடந்தது, என்னுடைய பொருளாதாரத்தில் நடந்தது, என்னுடைய அதிகாரத்தில் தான் இது நடந்தது என்று பெருமை அடிக்காமல், அவனுக்கு நடக்கக்கூடிய நலவை நினைத்து அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு சுக்குர் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்காக 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட, இறைவா நீ தான் கொடுத்த, எனக்கு இன்னும் அதிகமாக கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதனாக இருப்பான். அப்படி ஒரு மூமின் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நலவு நடந்தால், அதே மனிதனுக்கு மிகப்பெரிய கேடு நடந்துருச்சுனாலும் அப்படியே பொறுமையாக இருந்துருவான். இதையும் அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் இதை நீக்குவான். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வோம், அல்லாஹ் இதை நீக்கி விடுவான் என்று ஒரு மனிதன் அந்த அவனுக்கு நடக்கக்கூடிய கேட்டிலும் அவன் பொறுமையாக இருப்பான். இப்படி பொறுமையாக இருப்பதின் விளைவால் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் எடுத்து சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு மனிதனுக்கு அவன் காலில் தைக்கக்கூடிய முள்ளாக இருந்தால் கூட அது அவனுக்கு நன்மையாக பதியப்படும், அல்லது அவனுடைய ஒரு பாவங்கள் நீக்கப்படும். பொறுமை என்பது வணக்கம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பொறுமை என்பது ஏதோ ஒரு குணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எப்படி தொழுகின்றோமோ, எப்படி ஜக்காத்து கொடுக்குறோமோ, எப்படி மற்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றோமோ, அதுபோல் பொறுமையும் என்ன செய்யணும்? ஒரு வணக்கம். அல்லாஹ் சொல்றான், வஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், நீங்கள் பொறுமையோடும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள்னு சொல்கிறான். அப்போ தொழுகையை சொல்லக்கூடிய வணக்கமாக சொல்லக்கூடிய இடத்துல அல்லாஹ் பொறுமையும் கொண்டு வணக்கமாக வைக்கிறான். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடிய நேரத்திலே பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதை நன்மையாக பதிவு செய்கின்றான். அப்போ பொறுமை என்பது வணக்கம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் தீங்கு நினைக்கும் போது, கஷ்டம் வரும்போது, சிரமம் வரும்போதெல்லாம் பொறுமையாக இருந்தால் அந்த மனிதனுக்கு அவன் இருக்கக்கூடிய பொறுமையினால் அந்த தீங்கை கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? நன்மையாக பதிவு செய்கின்றான். அப்படி நம்முடைய நன்மையும் தீமையும் நன்மையாக அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படும் போது, முன்னாடி வந்து உட்காந்துருங்க, இடம் வரிசையில் பின்னாடி வரவங்க இடம் இல்லை.
அப்படி இந்த நன்மையும் தீமையும் ஒரு மனிதனுக்கு நன்மையாக பதிவு செய்யப்படும் போது அவனுடைய நன்மை நாளைக்கு மறுமையில் எப்படி மிகைத்து இருக்கும். அதனால தான் அல்லாஹ்வின் சொல்கிறாங்க, ஒரு மூமியினுடைய நிலை கண்டு நான் ஆச்சரியப்படுகின்றேன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் சில தருணங்களில் சில உறுதிமொழிகளை எடுப்போம். இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இந்த நேரத்திலிருந்து நான் சில தவறுகளை செய்ய மாட்டேன், சில குணங்கள் எடுத்து இல்லாமல் செய்து விடுவேன் என்பதையெல்லாம் என்ன செய்யணும், நாம் உறுதிமொழி எடுக்கக்கூடிய மக்களாக இருப்போம். சில நேரங்களில் சிலவற்றை என்ன செய்வோம், நாம் இந்த தருணத்திலிருந்து நான் செய்ய மாட்டேன் என்பதெல்லாம் ஒரு உறுதி எடுப்போம். அப்போ நாம் என்ன செய்கிறோம், அடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலானை அடைய இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய நோன்பு நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைகளை பாழாக்குமோ அவற்றிலிருந்து விலகணும். எவையெல்லாம் நம்முடைய நன்மையை அதிகரித்து கொடுக்குமோ அதன் பக்கம் விரையக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போது நம்முடைய நன்மையை திங்கக்கூடியது, நாளை மறுமையிலே நம்முடைய நன்மையை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியது, நாளைக்கு நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பொறாமை என்ற தீய குணத்தை நம்மிடம் ஒழிக்க வேண்டும். நாளை மறுமையிலும் இம்மையிலும் நமக்கு நலவை பெற்றுத் தரக்கூடிய இந்த பொறுமையை நம்ம வாழ்வில் ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.